இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் பாவ மன்னிப்பு என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நம் பாவங்கள் மன்னிப்படைய அவசியம். எப்படிப்பட்ட பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது? நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் யார்? யார் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு வருகிறது? இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பவைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். உலகத்திலே எவ்வளவு செல்வம், எவ்வளவு கல்வி, எவ்வளவு மேன்மை இருந்தாலும் அது நமக்கு பாக்கியத்தை கொண்டு வராது. பாவ மன்னிப்பை தேவனிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாவ மன்னிப்பு நமக்கு பாக்கியத்தை கொண்டு வருகிறது. தேவன் ஒருவரே பரிசுத்தர். நம் உலகிலே பிறந்த அனைவரும் பாவம் செய்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நாம் பிறக்கும் பொழுதே, அதாவது தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நாம் பாவத்தோடு இந்த பாவமான உலகிலே நாம் பிறக்கிறோம். நாம் நினைக்கலாம், நாம் பாவ மன்னிப்பு என்ற ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறேன், தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறேன், கடைபிடிக்கிறேன், காணிக்கை செலுத்துகிறேன், ஆலயத்துக்கு செல்லுகிறோம் என்று நாம் நினைக்கலாம். கர்த்தருடைய கற்பனைகளை பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை தவிர நமக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று. அவருடைய கற்பனைகளை மீறி நம்முடைய தேவனை, கர்த்தராகிய தேவனை அனுதினமும் சேவிக்காமல் இருப்பது பாவம்தான். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறதும் பாவம். அவருடைய நாமத்திற்கு விரோதமாக செய்யப்படக்கூடிய எல்லா காரியங்களும் பாவம்தான். உன்னை நேசிக்கிறது போல உன் அயலானையும் நேசி என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நம்முடைய அயலானுக்கு விரோதமாக பெருமைகள், பொறாமை கொள்ளுகிறோம். எல்லாம் அது நமக்கு பாவமாக அமைகிறது. இச்சையான காரியங்கள் தானே பண ஆசை என்று நாம் நினைக்கலாம். இந்த இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுதோ மரணத்தை பிறப்பிக்கும் என்று எழுதியிருக்கிறது. இந்த இச்சைதான் உலகத்திலே பாவம். ஆதாம் ஏவாள் பாவம் பிறப்பதற்கு காரணமானதே இந்த இச்சைதான். இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிற நாம் பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். இப்படியானால் யாருதான் பாவம் செய்யவில்லை? எல்லா மனிதர்களும் உணர்வில்லாமல் பாவம் செய்தார்கள். எல்லா மனிதர்களும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறான். பிரியமானவர்களை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம். நாம் பாவ மன்னிப்பு அடைய வேண்டியது அவசியம். பாவ மன்னிப்பை அடையும் பொழுதுதான் தேவன் வைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை நாம் பெற முடியும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால், நன்மை செய்யாதிருக்கிறதே பாவம் என்று சொல்லி, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று. இப்போ நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்குமாம். நாம் நன்மை செய்யாவிட்டாலும் பாவம் நம்முடைய வாசற்படியில் படுத்திருக்கும். இந்த பாவம் நம்மை தொடர்ந்து நம்ம மரித்த பிறகும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது போய் சேரும். பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். நம்முடைய சொத்திலோ, நம்முடைய பணத்திலோ நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே போல் நம் விட்டு செல்கிற பாவம், நம் மன்னிப்படையாமல் இந்த உலகத்திலே விட்டு செல்கிற பாவமும் சாபமும் நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து பிடிக்கும். என்னாகும் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் உடைய பாவங்களை, பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பாவங்களிலிருந்து நம்மை மன்னிக்கிறவர் யார்? தேவன் ஒருவரே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். நான் எப்பேற்பட்ட பாவங்களை செய்திருக்கிறேனே, கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்திருக்கிறேனே, நாள்பட்ட பாவங்களை நான் செய்திருக்கிறேன், எவ்வளவு நாட்களாக அந்த பாவ பழக்கத்திலே அடிமையாக இருக்கிறேனே, இதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமா என்று நாம் நினைக்கலாம். தேவன் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மை தண்டிக்க நினைக்காமல் பாவத்திலிருந்து ரட்சிக்கவே அவர் விரும்புகிறார். பாவத்திலிருந்து ரட்சிப்பதே அவருடைய சித்தமும் அவருடைய விருப்பமுமாக இருக்கிறது.
அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நினைக்கலாம், இவ்வளவு காலமாக நான் பாவத்தில் அடிமையாக இருக்கிறேனே, எவ்வளவு நாட்களாக இந்த பாவத்தில் இருக்கிறேன், அல்லது இப்படி தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேனே, நான் செய்த அநியாயங்கள் அநேகம், இவைகள் மன்னிக்கப்படுமா என்று நாம் நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற, பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல நான் வெண்மையாக்குவேன் என்று சொல்ல, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன், மனதுருக்கம் உடைய தேவன். நம் பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்லாமல் அதை மறந்து விடுகிறார். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசுவினிடத்தில் கொண்டு வரும் பொழுது தேவன் அவருடைய பாவங்களை மன்னித்து சொல்கிறார், இனி நீ பாவம் செய்யாதே என்று. ஆம், நம்மளை மன்னிக்கிற தேவன் அந்த பாவத்தை மறந்தும் விடுகிறார். நான் உன் பாவங்களை மன்னித்தேன், உன் அக்கிரமத்தை மன்னித்து அதை இனி நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் நினைக்க மாட்டார், அவர் நம் பாவத்தை மன்னித்து விட்டார். நாமும் அதை நினைக்காது திரும்பவும் பாவம் நம்மை தொடராதபடிக்கு அதை விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறார். எவ்வளவு தூரம் விலக்குகிறார் என்றால், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். திரும்பவும் அந்த பாவத்திற்குள்ளே நாம் சென்று விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பிரியமானவர்களே, இரக்கமுள்ள தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து மறந்து அதை நினையாதிருக்கிறார். திரும்பவும் அந்த பாவம் நம்மை தொடராதபடி அதை நம்மை விட்டு விலக்குகிறார். மனிதர்கள் கூட ஒருவருக்கொருவர் மன்னிக்கலாம், ஆனாலும் மன்னித்த பிறகும் சில பாவங்கள், சில குற்றங்களை மனதில் வைத்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய தேவன் என்ன சொல்கிறார், நான் அதை நினையாமல் இருப்பேன் என்று. தேவனுக்கு விரோதமாக எல்லா பாவங்களும் அவர் சொல்லுகிறார், எல்லா பாவங்களும் உனக்கு மன்னிக்கப்படும், உன்னுடைய பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் அதை உறைந்த மலையைப் போல வெண்மையாக்குவேன் என்று சொல்லுகிற தேவன், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் யாராவது எந்த மனுஷனாவது தூஷணமாக பேசினாலோ அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படாது என்று சொல்லியிருக்கிறார். தேவனுக்கு விரோதமாக, மனுஷனுக்கு விரோதமாக செய்கிற எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற தேவன், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷணமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மன்னிக்கப்படுவதில்லை, மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாவங்கள் மன்னிப்படையது அவசியம். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவம் அவன் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறபடி, பாவம் மன்னிக்கப்பட்டு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோமானால் நாம் பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் இருப்போம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தரும்படியாக ஜெபிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் பாவ மன்னிப்பை குறித்து தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினீங்கப்பா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் உம்முடைய ராஜ்யத்திலே சுதந்திரிப்பார்கள் என்று நாங்கள் தியானித்தோம். கர்த்தாவே, பாவங்களை மன்னிக்கிறவர் நீர் ஒருவரே என்று நாங்கள் தியானித்தோம். எங்களுடைய பாவங்கள் எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் தேவனுடைய இரக்கத்தினால் எங்களை மன்னித்து அந்த பாவங்களை மறந்து மீண்டும் நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு அந்த பாவங்களை எங்களை விட்டு விலக்கி அப்பா எங்களை பாக்கியவான்களாகவும் பாக்கியவாட்டிகளாகவும் மாற்ற கர்த்தர் நீர் சித்தமும் பிரியமும் விருப்பமும் உள்ளவராய் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற பாவ மன்னிப்பை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் உணர்வுள்ளவர்களாய் ஆக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.